ரேஷன் கடைகளில் பொருட்கள் கையிருப்பு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்ட விவரங்களுக்கும் உண்மை நிலவரத்திற்கும் வேறுபாடு நிலவுகிறது. பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்க போதுமான அளவு பருப்பு வகைகள் மற்றும் பாமாயில் இருப்பில் இருப்பதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ள போதிலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தினசரி இருப்பு விகிதம் இவற்றின் அளவு தேவைக்கு ஏற்ப இல்லை என்பதை காட்டுகிறது. இது தொடர்பான புள்ளி விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 33 மண்டல நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் புழுங்கல் அரிசி 61,243 மெட்ரிக் டன்னும், பச்சரிசி 55,697 மெட்ரிக் டன்னும் கையிருப்பில் உள்ளதாக இன்றைய இருப்பு நிலவரப் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. மொத்தத்தில் 1,16,940 மெட்ரிக் டன் புழுங்கல் மற்றும் பச்சரிசி கையிருப்பில் உள்ளது. கோதுமை கையிருப்பு 8 மண்டல கிடங்குகளில் 500 மெட்ரிக் டன்னுக்கு குறைவாகவும் 4 மண்டலங்களில் 1000 மெட்ரிக் டன்னுக்கு குறைவாகவும் உள்ளது. 16 மண்டலங்களில் 2000 மெட்ரிக் டன்னுக்கும் குறைவாகவே கோதுமை உள்ளது. 5 மண்டலங்களில் மட்டுமே 2000 டன்னுக்கு அதிகமாக கோதுமை கையிருப்பு உள்ளது. இதேபோன்று 1000 டன்னுக்கு குறைவாகவே சர்க்கரை கையிருப்பு 17 மண்டல கிடங்குகளில் உள்ளது. 13 மண்டல கிடங்குகளில் 2000 டன்னுக்கு குறைவாக சர்க்கரை கையிருப்பு உள்ளது. 3 மண்டல கிடங்குகளில் மட்டும்தான் சர்க்கரை கையிருப்பு 2000 டன்னுக்கு அதிகமாக கையிருப்பு உள்ளது. சென்னை வடக்கு, கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, குமரி உட்பட 16 மாவட்டங்களில் உள்ள கிடங்குகளில் பாமாயில் கையிருப்பு 0 மெட்ரிக் டன்னாக உள்ளது. இதேபோல உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு மற்றும் கனடா துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. மொத்தத்தில் அமைச்சர்கள் வெளியிடும் தகவல்களுக்கும் உண்மை நிலவரத்திற்கும் நிறைய வேறுபாடு நிலவுகிறது.